உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பாடல்களுக்காய் துதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், வர்ஷிப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி உதவி செய்யுங்க, ஒத்தாசை பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம், வல்லமை, அபிஷேகம் நிறைவார்ந்து இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டே விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டே விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத
தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான்
உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. இறங்கும் இறங்கும் இறங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஓ நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறப்பா. ஓ உம்மை நன்றியோடு கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கடந்த நாட்களில் கண்மணி போ கரக தட்டி காத்தாரே. ஓ கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் என்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்றும் சேர்ந்திடும் நாள் விரைவை நெருங்கியதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்யும். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்யும். ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. கரங்களை தட்டி ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா. மாம்சமான எவர் மேலோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான எவர் மேலோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே என் உள்ளம் நிரம்ப வாருமே. என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி 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 என்று சொல்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா நன்றி ஐயா சொல்லுங்க ஏசையா நன்றி ஐயா அப்பா நன்றி ஐயா ஏசையா. தகுதி இல்லா அடிமை என்னை அழைக்கிறேன். வாசிக்கிறீங்க நடத்தி மகிழ்கிறேன். தகுதி இல்லா அடிமை என்னை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுவேன் எல்லாரும் ஆமே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். ஓ தேவன் நல்ல ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடே ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றோம். ஆமென். ஆனந்த சத்தத்தோடே ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டுவோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஆமென். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். சீக்கிரமாக முடிக்கிறேன். ஏன்னா வெயில் ஒரு பக்கம், அதே சமயத்தில் கொஞ்சம் பிபிஎஸ்சி கொஞ்சம் நடத்தணும். இந்த பிபிஎஸ்சிக்கு ஏதாவது நீங்கள் தின்பண்டம் கொடுக்குற ஆளாக இருந்தால், உங்களுக்கு வாஞ்சிருந்தால் நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுங்க. அண்ணால் அம்மா இருப்பாங்க, இங்கே 4 சகோதரர்கள் இருப்பாங்க. டெய்லி அவங்ககிட்ட யாருக்கிட்டனாலும் சொல்லுங்கள். ஒருவேளை அவங்ககிட்ட ஜிபே இருந்தால் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. கொண்டு வந்து கொடுப்பாங்க.
எதையாவது பண்ணுங்க, கர்த்தருக்காக நம்ம எதாவது செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் நல்லவராக இருக்கிறார். போன வாரம் சொன்னோம், ஈஸ்டர் அன்னைக்கு மகதலேனா மரியாள் என்ன செய்தால்? தேடினால், கண்டடைந்தால், பேசினால், அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் மறந்துட்டோமா? என்னது? அறிவித்தாள். சொல்லுங்க தைரியமா. ஒன்று தேடினால், கண்டடைந்தால், பேசினால், அறிவித்தாள். அதில் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகும். தேடுவோம் எப்போவுமே. இப்போ பரமேறுகிற ஒரு காரியம். இன்றைக்கு இயேசுனுடைய பரமேறுதலும் கடைசி ஆசீர்வாதம். இப்போ உலகத்தை விட்டு போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் திறந்து கொள்ளுவோம். 24ஆம் அதிகாரம் 45லேருந்து 53வது வசனம் வரையில் யாராவது வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரையில் யாராவது வாசிப்போமே. அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு பகுதி. இந்த பகுதியை தான் இந்த நாளில் உங்களோடு கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். பரமேறுதல் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உயிர் தேர்ந்துட்டார், காட்சி கொடுத்துட்டார், பேசிட்டார், வெளிப்பாடு கொடுத்துட்டார், நான் உயிரோடு இருக்கிறன்றதை காட்டிட்டார், யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். கலிலேயாவுக்கு போயிட்டார், அங்கே சில காரியங்களெல்லாம் செய்து முடித்துட்டு இப்பொழுது கடைசி அவருடைய வேலை முடிந்து விட்டார். இப்போது இயேசுடைய பரமேறுதல், அதாவது உலகத்தை விட்டு மேலே செல்லுகிற ஒரு காரியமும் சீஷர்களுக்கு கடைசி ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதில் நம்மையும் சேர்த்து உள்ளடக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறார். அதாவது இயேசு சொன்னதும் செய்ததும். இதில் ஒரு பகுதி இருக்கிறார். இயேசு சொன்னதும் செய்ததும், அதான் தலைப்பு. இயேசுவானவர் சொன்னதும் செய்ததும். இதில் ஒரு 3 காரியத்தை அதாவது செய்ய சொன்னார். ஒரு 2 காரியத்தை அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரு 5 காரியம் இருக்கிறது. அதை வேகமாக சொல்லிடுற. அதான் இயேசு சொன்னதும் செய்ததும். பரமேறுகிற ஒரு காரியம், மலை ஏறுகிற ஒரு காரியம் என்று சொல்கிற மாதிரி உலகத்தினுடைய அவருடைய மன அவதாரம் முடிந்து விட்டது. இப்பொழுது தேவ அவதாரத்துக்கு மறுபடியும் போகிறார். தேவனுடைய குமாரனாய் பரலோகத்திலிருந்து அவதார புருஷனாய் உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டார். அதாவது எல்லா கடமையும் முடிச்சிட்டார். 3 வருஷம் 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் தீவிரமாய் உலகத்தில் ஊழியத்தை செய்து சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சது. மறுபடியும் உயிர் தேர்ந்துட்டார். இப்போ மறுபடியும் மேலே போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய காரியம் அப்படின்ற காரியத்துக்கு அங்கே வருகிறதை பார்க்குறோம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 4-5 காரியத்தை ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போகிறார். அதில் முதலாவது, அதாவது சொன்னது ஆண்டவர் சொன்னார், செய்தது அப்புறமா பார்ப்போம். ஆண்டவர் போகும்போது சீஷர்களுக்கும் நமக்கும் ஒரு 3 காரியத்தை அதில் சொல்லிட்டு போனார். முதலாவது காரியம் லூக்கா 24:47 ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன காரியம் அப்படின்னா, வாசிங்க. அன்றியும் ஆமாம். இப்போ பாருங்க, அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதாவது நான் போகிறேன், இந்த சுவிசேஷத்தை சகல தேசத்தாருக்கும் என்ன செய்யணுமாங்க, பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன? இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சரித்திரம். அது எப்போ மாறும், எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. முந்தா நாளைக்கு உட்காந்துக்கிறேன், அவர் அங்கே பக்கத்தில் பெஞ்சு கிடக்காரு, பெஞ்சு விற்கிறார்.
நானும் அந்த வகையாக வந்த ஒரு மனுஷன் எங்கேருந்து தான் இருப்பார். போகும்போது தான் வணக்கம் சார்ன்ட்டு போவார். எல்லாருக்கும் காலையில் உட்காந்துக்கிறோம் 9 மணிக்கு வணக்கம் சாருன்னு சொல்லிட்டு போகிறார். வணக்கம் சாருன்ட்டு எப்போ சொல்கிறவர் தான். போய் சாயங்காலம் 3 மணிக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, டக்குன்னு மறித்து போயிட்டார். பேனர் பார்த்தீங்கன்னா பேனர் இருக்குது. போய் கேட்டால் ஆமாம் சார், திடீர்னு வீட்டில் வந்து விழுந்தார் 3 மணிக்கு, உடனே செத்து போயிட்டார் சார். அப்போது வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறுன்றது யாருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறாங்க, ஐயா சர்ச்சுக்கு வாங்க ஐயா, உங்கள் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் மாறும் ஐயா, ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். அப்போ அந்த செவி கொடுக்கலை நிறைய பேர். நிறைய ஆட்களுக்கு அந்த செவி கொடுக்காமல் கௌரவம் அதிகமாக இருக்கும்போது சில நேரத்தில் எழுந்துடுறோம். யார் அதுக்கு செவி கொடுத்து இல்லை அங்கே போய் வருவோமே, என் வாழ்க்கை ஏதாவது மாறாதா அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வருகிறவங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ இங்கே சொல்கிறார், நான் போயிட்டேன், ஆனால் என்னுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கெல்லாம் சொல்லுங்கள், அது இன்னும் உயிரோடு கூட இருக்கிறது. இல்லையா? ஆமாம். நீங்கள் போய் சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா கண்ணில் தனி வரும். பெரிய ஆளு கூட இப்படியெல்லாம் இருக்குதாங்க, முடியுமாங்க? ஆமாம் முடியுமா அப்படின்னு சொல்லி, அதாவது ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஏதோ ஒரு செல்வத்தை கண்டடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஆட்கள் இருக்கிறார். ஆண்டவர் முதல் காரியம் என்ன சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் போயிடுறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யது வல்ல வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும். ஆமாம், அதனால் நீங்கள் போய் சொல்லுங்கள். நீங்கள் போய் அதை செய்தீங்கன்னா உண்மையாக கிரியை செய்யும். இப்போ நீங்கள் தரங்கம்பாடி போனீங்கன்னா, தரங்கம்பாடிக்கு போகும்போது கடல் மத்திய பக்கத்தில் அந்த கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாம், அந்த மனுஷன் அதாவது இந்தியாவுக்கு மிஷினரியாக வரார். யாரும் ஞாபகதா? யாரும் ஞாபகதாங்க? சீகன் பால். நம்முடைய அச்சு புத்தகத்தை, அதாவது பேப்பரில் அச்சு ஏற்றின ஒரு தேவ மனுஷன். இந்த கடற்கரையில் வந்து பல மாதங்கள் உளுந்து கிடந்து, ஆண்டவரே இது எங்கே ஒன்றுமே காணுமே, ஒரு காடு மாதிரி இருக்குது. இதில் இப்போ கூட அது காடு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது காடு மாதிரி தான் இருக்குது. யாரை செயற்படுத்தலை, ஏன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது இந்திய அரசாங்க கட்டுப்பாட்டில்னா அங்கே ஆரம்பித்த தீப்பொறி. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் இங்கே தான் இருக்கணும். திரும்ப திரும்ப போகிறார், கப்பல் ஏறி போகிறார். ஆனால் தரங்கம்பாடிக்கு கப்பல் கிடையாது, பூம்புகாருக்கு போகணும். தரங்கம்பாடின்ற கிராமத்திலேருந்து பூம்புகாருக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் போகணும். அங்கே தான் அந்த நேரத்தில் கப்பல் போயின்னு இருக்குது. இலங்கைக்கு போய் இலங்கையிலேருந்து அப்படி போகும், இல்லைன்னா சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அப்படி போகும். பூம்புகார்ன்ற ஒரு இது, அது இப்போ அழிஞ்சு போச்சு. பூம்புகார் துறைமுகம் இல்லை, அது ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. போய் பார்த்தாக்கா வெறும் கல் மண் அப்படி லைட் ஹவுஸ் மட்டும் தான் ஒன்று தான் இருக்கிறது. அந்த பூம்புகாருக்கு வந்து இறங்கி அந்த தரங்கம்பாடின்ற கிராமத்தில் கடற்கரையில் போய் மண்ணில் எழுதி பார்த்து இங்கே தான் கடவுளுடையனோ அங்கே ஒரு சர்ச்சை கட்டினார். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் எழுதின பேனா இருக்குது, அவர் உட்காந்த சேர் இருக்குது, அந்த டேபிள் பயன்படுத்தினுக்குது, அச்சு எந்திரம் இருக்குது, அதாவது அவர் போட்டுன்னு இருந்த அதை செருப்பு இருக்கிறது, எல்லாமே அங்கே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். ஒருவேளை அங்கே ஆண்டவர் சொல்கிறார் இங்கே தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். திரும்ப போகிறாரு, ஜெர்மனிக்கு போகிறார், திரும்ப வர்றார், ஜெர்மனிக்கு போகிறார், திரும்ப வர்றார், ஜெர்மனிக்கு போகிறார், பூம்புகாரில் இறங்கி போகிறார். யாரும் ஏற்றுக்கிற ஆள் இல்லை. ஆனால் சீகன் பால் விடலை. திரும்ப போகிறாரு, தான் சொத்தை விற்கிறாரு, அச்சு எந்திரத்தை கூட்டின்னு வரார். திரும்ப போகிறாரு, சொத்தை விற்கிறாரு, அதுக்கான அந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கான காசு எடுத்துன்னு வர. திரும்ப போகிறாரு, தன்னுடைய சொத்தில் கொஞ்சம் பாதி விற்கிறார், மற்ற காரியங்கள்லாம் செஞ்சு அங்கே செய்கிறார். பாருங்கள், அன்றைக்கு எழும்பின அந்த ஆசீர்வாதம் அந்த பகுதியிலிருந்து தென் மாவட்டம் முழுவதும் கடந்து போய் இன்றைக்கு ஒரு பெரிய சரித்திரம் படைக்கிற அளவுக்கு, இந்தியாவில் பேப்பரில் எழுதுகிற அச்சிடுற அளவுக்கு அதை தரமாய் மார்க் 16ஆம் அதிகாரம் வரையில் அவரே அச்சிட்டு எழுதி முதல் பத்திரிகையாக வெளியிட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போய் பிரசங்கம் பண்ண, அந்த வார்த்தை கிரியை செய்யும். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்தாபனம் தான் எதிர்காக்கிற சர்ச்சு கூட. ஆமாம், தமிழ் லுத்துரன் சர்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் அவங்களுக்குள்ள 2 பிரிவினை வந்து அதாவது டிஎல்சி அப்படின்றது, டிஎல்சின்ற மாதிரி ஒரு பிரிவும், டிஎல்சின்னு ஒன்றும், அதாவது டிஎல் அப்படின்னா தமிழ் லுத்ரன் லிட்ரேச்சர் அப்படின்ற பேரில் வச்சு ஆரம்பித்த ஒரு காரியம். நல்ல கவனிங்க, ஒரு சுவிசேஷம் நீ போய் சொன்னேன்னா
அது கிரியை செய்யாமல் ஒரு நாளும் அவருடைய கரத்துக்கு அது திரும்ப போவாது. அல்லேலூயா. ஆனால் நீ அதை உணர்ந்தீங்கன்னா தான் அது நடக்கும். நீங்களே அதுக்கு எழும்பி போகிறதுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா நீ எப்படி போய் சுவிசேஷம் அறிவிப்ப? எனக்கு ஒரு ஆள் எனக்கு சுவிசேஷம் அறிவித்தார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சுகமாயிட்டேன். ஒருவேளை இன்றைக்கி நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், எத்தனையோ மேடு பள்ளம் காடு மலையெல்லாம் போகிறோம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறோம், எங்கெல்லாம் சாட்சி சொல்கிறோம். ஒருவேளை நம்ம இங்கே ஒரு சின்ன சபையை வச்சுட்டு இந்த சபை மூலமாக எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பாருங்க. ஒருவேளை அந்த வார்த்தை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இந்த வேத புஸ்தகம் கையிலுங்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம பயன்படுத்த தான் கஷ்டப்படுறோம். அதனால தான் இப்போ அவர் போகும்போது அந்த வார்த்தையை சொன்னார், நீ உலகம் முழுவதும் போய் என்ன செய், பிரசங்கம் பண்ணு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 வசனம் இருக்குதா பாருங்க. என்ன சொல்றார்? ஆகையால் நீங்க போய் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களை என்ன கொடுங்க, போய் பேசு, சொல்லு. இது ஜீவனுள்ள சத்தியம். எனக்கு இந்த இந்தியாவில் சரி உலகத்தில் சரி என்ன தலைக்கீழ நின்னாலும் பைபிள் என்ன சொன்னதோ அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்குது உலகத்தில். அது ஒருபோதும் மாறவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் கடைசி காலம் நான் போகிறேன்பா, நீ போய் உலகத்தில் போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணு போ, அவர்கள் மாறட்டும். ஒருவேளை 100 பேருக்கு சொன்னால் 4 பேர் மனம் திரும்புவோம், ஒருவேளை 1000 பேருக்கு சொன்னால் ஒருவேளை 50 பேர் மனம் திரும்புவோம். அவனுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் மாறிடும். அல்லேலூயா. இப்போ போய் சொன்னார். ஆனால் என்ன சொன்னார்? அதில் 2 காரியத்தை அதிலே சொல்லிட்டு போகிறார். அவரே சொல்லிட்டு போகிறார், பெருசாக போங்க, கோயில் கட்டுங்க, வீடு கட்டுங்க, தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், அப்படியெல்லாம் சொல்லலை. 2 காரியத்தை பேச சொன்னார். என்ன சொன்னாருங்க அதில்? ஒன்று மனம் திரும்புதல். என்னதுங்க? முதல்ல என்னதுங்க? மனம் திரும்பினான்னா உலகத்தில் திருட்டு காரியமே உலகத்தில் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, வராது. அதனால தான் இந்த கவிஞர்களாக இதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வசனத்தை எடுத்து பாட்டு எழுதினாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் திருந்தலைன்னா எத்தனை சட்டம் போட்டாலும் என்ன செய்யாது. அந்த பாட்டில் இந்த வரிகள் அப்படி எழுதுவார், கண்ணதாசனோ அல்லது வாலியோ யாரோ ஒருத்தர் எழுதுவார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆமாம், ஒரு கூட்டம் சட்டம் போடுது, ஒரு கூட்டம் அதை கீழ்ப்படியாமல் மதிக்காமல் கிரியை செய்யுது அப்படின்னு எழுதுவா. அப்படின்னா அர்த்தம் என்ன? திருடம் மாறிட்டான்னா சட்டமெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இது எப்போ நடக்கும்? புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிற கடைசி அரசாங்கத்தில் இது நடக்கும்னா ஆண்டவர் சொல்கிறார். சிங்கம் படுத்திருக்கோம், 4 மாத குழந்தை சிங்கத்தினுடைய வாயில் கை விட்டா விளையாண்டு இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது. இது புதிய 1000 வருட அரசாட்சியில் காலத்தில் நடக்க போகிற காரியத்தை எழுதுறார். அவன் திருடனே மாறிட்டான்னா அவன் எதற்காக எதை வச்சுட்டு போனாலும் அது அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ போய் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணு. மார்க் 2:17 வாசி சீக்கிரம். மார்க் 2:17 என்ன சொல்கிறாரு பாருங்க சீக்கிரமா. கேட்டு யாருக்கு வைத்தியம் வேண்டாங்க? நல்ல கருவனுக்கு எதுக்கு டாக்டரு? அவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் யாருக்கு? அப்போ சுகமுள்ளவனுக்கு வைத்தியம் எல்லாம் பண்றதுக்கு டாக்டரே தேவையில்லையே. பிணியாளியா இருக்கிறானே, சுகவீனமா இருக்கிறானே, பாவத்தில் இருக்கிறானே, அக்கிரமத்தில் இருக்கிறானே, சாபத்தில் இருக்கிறானே, ரோகத்தில் இருக்கிறானே, கஷ்டத்தில் இருக்கிறானே, சிறுமையில் இருக்கிறானே, கண்ணீரில் இருக்கிறானே, வாழ்க்கை சரியில்லையே, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, என் சரீரம் இப்படி இருக்கிறது என்று வேதனைப்பட்டிருக்கிறானே, அவனுக்கு வைத்தியம் தேவை. அந்த வைத்தியத்துக்கான வார்த்தை தான் இயேசுனுடைய வார்த்தையா இருக்கிற சத்திய வசனம். அல்லேலூயா. நம்ம யாருக்குமே சொல்றது இல்லை. எவன் செத்தா என்ன, எவன் போனா என்ன, நம்ம மேலே நியாய தீர்ப்பு நிறையா வந்துடும். கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி வரணும், ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்றோம். ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா முன்னேறிட்டோன்னா எதை பற்றியுமே கவலைப்படுது, நம்மளை பற்றி தான் கவலைப்படும். நல்லா கவனிங்க. பிணியாளிக்கு வைத்தியன், பிணியாளிக்கு வைத்தியன். உன்னை எதுக்காக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? அங்கே சொல்றார், மனம் திரும்புங்கள் என்று போய் உலகம் முழுவதும் சொல்லுங்க, இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.
ஆச்சரியங்கள் இன்னும் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிறது. எப்படிங்க முடியுதா? கேட்குற டாக்டர் இருக்கிறா, எங்களுக்கு அதிசயமாக இருக்குது, நீ எப்படி உயிரோடு இருக்கிற? சில பேஷண்ட்டை பார்த்து கேட்பா, நீ எப்படி உயிரோடு இருக்கிற? இந்த சமயத்தில் இந்த எயில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த ஒரு வேலையா என் உடம்புக்கு அவர் முதல்ல சொன்னார், ஏங்க நீங்கள் பிரசங்கத்தெல்லாம் விட்டுணுன்னு நான் அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர்கிட்ட தான் போய் ஒரு காரியமாக நிற்கிறேன், சார் என்ன ஞாபகதா, நான் அந்த காரியமாக நான் அவர் மேலே கீழே பார்த்துட்டு இருக்குது ஆமாம் இப்போ நல்லா இருக்கிறீங்கள, நல்லா இருக்கிறோம் பாருங்கள். அன்றைக்கு பிரசங்கமே பண்ணக்கூட உன் தொண்டை வீங்கி போய்க்குது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு பாருங்கள். அவர் சுகமாக்க வைத்தியராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாருங்க? சுகமாக்க வைத்தியராய். ஆனால் நாம் அவரை இன்னும் அணுவாக புரிஞ்சிக்க தெரியல. அவர் சொல்கிறாரு, நீ போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணு? அதில் முதல் காரியம் சொல்கிறாரு, மனம் திரும்புப்பா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமாக மாறல? மனம் திரும்பலை. தனக்காகவே ஒரு நீதியை போல ஒரு கோடை ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நான் இப்படித்தான்றான். ஆனால் இயேசுவுடைய மனம் திரும்புதல் வரல. அதனால தான் சொல்கிறார், இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு இல்லை. அப்போது நமக்கு தேவை. நீங்கள் போய், நான் ஒரு வேளை இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்குது. ஜிஹெச்சில் போய் கொஞ்சம் அப்படி நின்று அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு சும்மா கையில் ஒன்றுமே இல்லை கூட போய் நின்று ஒரு வாடை எட்டி பார்த்துட்டு வாங்க. அவன் அழுகையும் கண்ணீரும், அவன் சிறுமையும் வேதனையும், துணி இல்லாமல் படுத்திருக்கிற எத்தனை சகோதரிகள் வாழ்க்கை தரம் முடிந்து போனது என்று நொந்து நூலாகி அப்படியே உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த மக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ கர்த்தாவே, நாம் எதையாகிலும் செய்யக்கூடாதா? இந்த கடவுள் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்க முடியும். அவ்வளோ வியாதிஸ்தன். பிரியமானதே பிள்ளை, வாழ்க்கை சக்கரம் நமக்கு சாதகமாய் தேவன் மாற்றுவதற்கு தான் வந்தார். நல்லவனுக்கு யாருக்கும் அது போக வேண்டிய அவசியமே இல்லை. கடைசி கட்டம் தான் டாக்டர் சொல்லுவார், சாரிங்க எங்களால் முடிஞ்சதை பார்த்துட்டோங்க, இனிமேல் கடவுள் தாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பினா எல்லாமே மாறும். நீ போய் பிரசங்கம் பண்ணணும். முதல் காரியம் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதான் அங்கே சொல்கிறார். மார்க்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:31 ஒரு வார்த்தையில் சொல்லும்போது அப்படி சீசர்களுக்கு சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:31 என்ன சொல்கிறார் பாருங்க. நல்லா கவனிக்கணும். யாருக்கு சொல்ல வராரு அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு என்ன செய்யணுமாங்க? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் அவர் என்ன செய்தாரா? என்ன அருமையான வார்த்தை. இஸ்ரவேல்னா யாருங்க? நீங்களும் நானும் தான். கைப்பிடிச்சு பக்கத்தில் சொல்லுங்க, இஸ்ரவேல் வேறு யாரும் இல்லை, நீங்க தான். அல்லேலூயா. இஸ்ரவேல்னா யாருங்க? போராடி பெற்றவன். இஸ்ரவேல்னா யாருங்க? யாக்கோபுன்ற பேர் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவனை நேசிக்கிறாரு. அவன் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏமாற்றும் போது கூட கரெக்டாக தான் வச்சுக்கிறாரு. எல்லா பரிவாரத்தையும் தூக்கி திரும்பி வரும்போது தான் சோதிக்கிறாரு. சோதனையில் வெற்றி பெற்றவனுக்கு பேர் வச்சார். என்னது? உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். போராடினா நீ தேவனோட மனுஷனோட போராடினாயே. தேவனோடு ராத்திரியெல்லாம் போராடுறான். மனுஷனோடு 20 ஆண்டுகள் மாமனாரோட போராடுறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எத்தனை மனுஷனோடு போராடுறோம், எத்தனை மனுஷனோடு போராடி மேற்கொள்ளுகிறோம், எத்தனை மனுஷனோடு கூட போராடுகிறோம். நம்மளுக்கு விரோதமாக அண்ணன் வரான், தம்பி வரான், தங்கச்சி வர, சொந்த வரும், பந்த வர, தெருவில் வர, எல்லாருமே. நீ தேவனோட மனுஷனோடு போராடினாயே. பிரியமானவர்களே, எளிமையாக பேசுகிறாரு. அவ்வளோ போராட்டம் பெற்றதுனால உனக்கு பேர் வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு பிரியமானவன். உன் பேர் என்னங்க? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. நீ இரவும் பகலும் தேவனோடும் பகலெல்லாம் மனுஷனோடும் போராடி வெற்றி பெற்றா நீ தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் மாறிடுவே. அல்லேலூயா.
உனக்கு விரோதமாக ஒருத்தரும் வர முடியாது. இப்போ ஆண்டவர் போகும்போது சொன்னார், முதல் காரியம் என்ன சொன்னாருங்க? மனம் திரும்புதலை குறித்து மக்களுக்கு சொல்லு. ரெண்டாவது அதில் சொல்றார் மனம் திரும்புதலோ, அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? பாவ மன்னி. பல வியாதிக்கு மருந்து கிடையாது, பாவத்தினால வர வியாதி தான். நிறைய வியாதிக்கு மருந்து இருக்கிறார், ஆனால் சில வியாதிக்கு மருந்து இதுவரை கண்டுபிடிக்கல. பாவத்தினால வருகிற வியாதி. வேண்டாம் என்று சொல்லுகிற உணவு சாப்பிட்டு, வேண்டாம் என்று சொல்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை விடாமல் பிடித்து கொண்டு, வேண்டாம் என்று சொல்லுகிறதான வாழ்க்கை தரத்தை மாற்றி தனக்காக சாதகமாகவே செய்து கொண்டு வாழ்கிற அந்த மக்களுக்கான வியாதி, பாவத்தினால் வருகிற வியாதி இருக்குது. அந்த பாவத்துக்கான வியாதியை ஆண்டவரை தவிர ஒருத்தனால மாற்ற முடியாது. அதனால தான் சொன்னார் அந்த இடத்துல பேசும்போது, ரெண்டாவது எப்படி பேசணுமா? பாவம் மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார் இயேசுவின் நாமத்தினால பிரசங்கம் பண்ணு. ரெண்டாவது பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிச்சாதான் அவரை இல்லை. ஆனால் இயேசு சொல்றார், என்னுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். என்னுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அது இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ பிரசங்கம் பண்ணும்போது ஒன்று மனம் திரும்புதலை குறித்து பேசு. மனம் திரும்பா, ஏன்பா கெட்டு போற? ரெண்டாவது பாவம் மன்னிப்பு குறித்து பேசு அப்படின்றார். பாவம் மன்னிப்பு ஒரு வசனம் வாசி பாருங்க, என்ன சொல்றாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பாவம் மன்னிப்பு குறித்து அவர் பேசுறார். சீக்கிரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள்ள நமக்கு உண்டாயிருக்கிறார். பல வியாதி மாத்திரமல்ல, பல மரணங்கள் கூட பாவத்தில். பல பேருடைய வாழ்க்கை சந்ததியை இல்லாமல் போனதுக்கு முன்னோருடைய பாவம், அக்கிரமம், மீறுதல். அது 3-4ஆம் தலைமுறையில் விசாரிக்கிற ஆண்டவர் என்று சொன்னது போல அவர்கள் விட்டு போன பாவம் தொடர்கதையாய் வந்து அடுத்தவர்களை மாற்றிவிடும். அது மருமகனோ மருமகளோ. சில பேர் பாருங்கள், வீட்டில் இருந்தால் எல்லாருடைய மனைவி டைவர்ஸ் ஆகிருக்கும். சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 35 வயசுக்கு மேலே எந்த ஆம்பளை இருக்க மாட்டா, பட்டு 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 பட்டுன்னு போயிடுவான். சில பேர் பாருங்கள், எவ்வளோ பணக்காரனாக இருந்தால் கூட அந்த 35 வயசுக்குள்ளாக எல்லாமே அரையும் குறையுமா தான் இருப்பான், மென்டலாக இருப்பான். சில பேருடைய வாழ்க்கையில் சந்ததியே வராது இருக்கும். ரொம்ப போராட்டம். எங்கேயோ ஒரு இடத்துல பாவம், பாவத்தினுடைய வியாதி. பாவத்தை மன்னிக்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய. நீர்க்கோவ வியாதியை விட நான் அந்த முடவனை தூக்கிட்டு வராங்க பாருங்க, ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறவனை பார்த்துட்டு, மகனே நீ எழுந்து நடப்பாயாக அப்படின்னாலாம் சொல்லலை. அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு. பாவம் தான் முக்கியம். அவன் ஏன் 10 வருஷமாக இருக்கிறான், ஏன் 20 வருஷமாக முடவனாக இருக்கிறான், ஏன் அவனுடைய வாழ்க்கை மாறலை அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்பட்டா அடுத்தது நீ தானாகவே எழுந்துருவ. அல்லேலூயா. அதான் யாக்கோபு நிருபத்தில் சொல்றார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்திருப்பாரானால் தேவன் அவனை என்ன செய்வாருங்க? எழுப்புவார். விசுவாசமாக ஜெபிக்கிற ரட்சிக்கும் பிணியாளியே. ஆனால் அந்த நேரத்தில் ரட்சிப்பு, அவன் பாவம் செஞ்சிருந்தான்னா அவனை தேவன் எழுப்ப ஆரம்பித்தார்னா அவன் முற்றிலுமாய் மெய்யாகவே எப்படி ஆகிடுவாங்க? விடுதலை ஆகிடுவான். அல்லேலூயா. ஆனால் பாவம் மன்னிக்கப்படாமல் எத்தனை தரம் நீ வியாதியில் இருந்து மாறி திருப்பி. அதனால தான் சொல்லுவான் டாக்டரு, இல்லை சார் அந்த கட்டியில் இருக்கிற வேரோடு எடுத்தால் தான் அடுத்த வருஷம் அது வராது. கட்டியில் இருக்கிற வேர் உள்ளே இருக்குது இல்லை, சிம்டம்ஸ் இருக்குல்ல, ஜீன் இருக்குது இல்லை, வித்து ஒன்று இருக்கணும், அதை எடுத்தா தான் அது வெளியில் வந்தாதான், இல்லைன்னா அது வருஷம் வரும். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ என்ன தான் போய் வந்தால் நல்லா ஆகிட்டல, அதெல்லாம் இல்லை. முற்றிலுமாய் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து சுட்டேறிதியானா அது சுட்டேரிக்கப்படும் போது உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் பிரசங்கம் பண்ண. நான் போகிறதுக்கு பின்னாடி அப்போ 2 காரியத்தை போடு. ஒன்று மனம் திரும்புது, ரெண்டாவது என்னது சொல்லுங்க, ரெண்டாவது என்னதுங்க? மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, பாவம் செய்யாதப்பா, வேண்டாம், இயேசு நேசிக்கிறார். ஒரே வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் யாரையும் சாகுகிற ஒரு, அதாவது மரணத்துக்கு அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகம் நீங்கள் வாசிங்கன்னா, சாகருடைய சாவை நான் விரும்புறதில்லை அப்படின்றார். நான் யாருமே செத்து போகிறவனை நான் விரும்புறதில்லை. செத்து போகட்டும், என்னை அவன் தூஷித்தான் செத்து போகட்டும், என்னை அவன் திட்டினான் செத்து போகட்டும், என்னை அவன் கொடுமைப்படுத்தினான் செத்து போகட்டும், என் கோயிலுக்கு வரலாம செத்து போகட்டும், அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்லலை.
அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அதனால் ஆண்டவர் ஒன்றும் வைராகம் பண்ணி எல்லாரும் பட்டு பட்டு பட்டுன்னு தட்டி தட்டி அதெல்லாம் கிடையாது. அவனுடைய பாவத்துக்கான தண்டனை வருகிறது. காலம் வரும்போது அந்த தண்டனை வரும், அவ்வளோதான். பாவம் தான் ஒருவனை கொள்ளுது, மற்றபடி ஆண்டவர் ஒன்றா கொண்டுடல. அவர் விட்டு உயிர் கொடுத்துட்டார். உயிர் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிட்டார். அதுக்குள்ளே நீ மனம் திரும்பினா இன்னும் ஆசீர்வாதம். எசேக்கியேல் போல் 15 வருஷம் நான் கூட்டி கூட கொடுக்குறேன். நீ முடியாதுன்னா உன் காலத்துக்கு முன்னாடி கூட நீ போயிடலாம். பிரசங்கில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும், உன் காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும். காலத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுவான். குறிப்பிட்ட நாள் 75 வயசுனா 65லேயே செத்து போயிடுவான். காலத்துக்கு முன்னாடி கீழ்ப்படியில் மனம் திரும்பல, செய்யக்கூடாதெல்லாம் செய்வான், அநியாய அக்கிரம செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஓ அவர் தான் சொல்லிட்டார் மனம் திரும்பு. ஆனால் நம்ம யாருமே அதை கேட்குறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. மனம் திரும்புறதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் இயேசுனார் செய்யணுன்ற மாதிரி ஆகிடும். முதலாவது பரமேறும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். ரெண்டாவது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 24:48 என்ன சொன்னாருங்க, நீங்கள் இவைகளுக்கு எப்படியா இருக்கிறீங்க, சாட்சியா. நீங்கள் ரெண்டாவது எப்படி இருக்கணுமாங்க, சாட்சியா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப வாழறோம் அப்படின்ற வாழ்க்கையில் கொஞ்சமாவது சாட்சியாக இருக்கும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கணும். எவைகளுக்கு, இயேசு வந்ததுக்கு, இயேசு வாழ்ந்ததுக்கு, இயேசு சொன்னதுக்கு, இயேசு பிரசங்கம் பண்ணதுக்கு, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு, இயேசு மரித்ததுக்கு, இயேசு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு, இயேசு மறுபடியும் பரமேறுந்ததுக்கு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் எனக்கு எப்படியா இருக்கிறீங்க, சாட்சி. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசி பாருங்க, என்ன சொல்கிறார், யோவான் 15:27 என்ன சொல்கிறார் பாருங்களேன். யோவான் 15, நான் சுருக்கமாக சொல்லுங்க, நிறைய வசனம் இருக்கும், ஆனால் நேரெல்லாம் அதிகமாகிடும் இல்லையா, அதனால் சுருக்கமாக யோவான் 15:27 அழகாக பேசுகிறார். யோவான் 15:27 என்ன சொன்னாருங்க, நீங்களோ ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எனக்கு ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சாட்சியா. ரெண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நீங்கள் அப்புறமா வாசிங்கன்னா, நீங்கள் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு, நீ எந்த வேலைக்கு எந்த ஊருக்கு போறியோ, வெளிநாட்டுக்கு போ, உள்நாட்டுக்கு போ, கடல் கடந்து போ, விமானத்தில் போ, எங்கேனா போ, அங்கேயும் என்னுடைய பிள்ளையாக நீ சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு முறை அந்தமான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி 18 நாள் இருந்தோம். அந்தமானில் லிட்டில் அந்தமான், இதை விட இந்த அந்தமானை விட ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன குட்டி தீவு, கப்பலில் போகிற ராத்திரி யாருன்னா காலையில் இறங்கிடும். அதில் போயிட்டு அந்த லிட்டில் அந்தமான் சின்ன ஊர், பசுமையாக இருக்குது, பெரிய பில்டிங்கே கிடையாது, எல்லாம் அந்த ஓடு இந்த ஷீட்டு போட்ட மாதிரி சின்ன 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 வீடுகள், சுற்றிலும் மரங்கள் கொடிகள், அது இது ஏகப்பட்ட கால்வாய்கள், சின்ன சின்ன டேம், நல்ல பேரிச்சம்பழம், அது இது நிறையா விளைச்சல் அங்கே பார்க்குறோம். அந்த லிட்டில் அந்தமான் அங்கே போய் இறங்கி பா ரொம்ப டயர்டாகுது, எங்கேயாவது ஒரு டீ கடைக்கு போப்பாட்னா அந்த ஏரியா பிரதிநிதி கூட்டின்னு போகிறார், வாங்க நம்ம ஒரு டீயே சாப்பிட்லாமே அப்படின்னு கூட்டின்னு போனால், அங்கே மதுரைக்கார் ஒருத்தர் டீ கடை வச்சுக்கிட்டு, அங்கே மதுரை அவர் ஒரு ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதி போட்டு அவங்க வச்சுக்கிறார். பார்ப்பா நம்ம ஒரு ஆள் தானா, அவர் போய் நான் முதல்ல கேட்டேன் டீக்கு பதில் நான் போய், யோ எங்கேயா போகிற இடத்துலாம் போய் எதனா பேசினுக்கிறேன், யாருக்கிட்டே பேசினுக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை அவர் கொஞ்சம் பேட்டி கண்டுட்டு வரேன் அப்படி கேட்டா, ஐயா நீ எந்த ஊர், நான் மதுரை பக்கத்தில் எந்த ஊர், சரி எத்தனை வருஷம் ஆச்சு, நான் எங்கள் பூர்வீகத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்துட்டேன், இங்கேயே போட்ட ஊருக்கு போகிறேன், போவோம் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரல பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம், நான் இங்கே தான் இருக்கிறேன், ரொம்ப காலமாக இங்கே தான் நல்லா பழைப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னார். பாருங்கள், எங்கே போனாலும் அந்த ஜாதியத்தை வைக்கிறாரு, அந்த தெய்வத்தை போட்டோ வச்சுக்கிறாருன்னா, சாட்சியாக இருக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். அல்லேலூயா. ஊரை விட்டு போனோன்னே ஏசுனாரே மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நாம் நிறைய பேர் அப்படி தானே, ஊரை விட்டு போயிட்டா ஏசுனார் போய் நம்ம கிறிஸ்துன்றதே காட்டிக்காமல், கோயில் பக்கமே போகாமல், அப்படியே நம்ம சும்மா வந்த அருமையான ஆசீர்வாதத்தை நாமளே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கணும். மூணாவது அவர் சொல்கிறார் 24:49 என்ன சொல்கிறார் பாருங்கள். மூணாவது காரியம், என் பிதா வாக்கு தத்துவம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனா தரிப்பிக்கும் படைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க, அதாவது மூணாவது காத்திருங்கள். மூணாவது என்ன செய்கிறாரு, ஏன்னா இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். முதலாவது நீங்கள் உலகம் உள்ள அளவு போய் பிரசங்கம் பண்ணு போ. ரெண்டாவது சாட்சியார், நீ எங்கே வாழறேன்னு அதெல்லாம் கவலை கிடையாது, நீ என்ன வேலை செய்கிற அதெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால், வேத வாசிக்கிறவங்களா இருந்தால்,
உண்மையாக பரிசுத்த வாழ்க்கை வாழதா இருந்தால் நீ போய் பஸ்ஸில் உட்காந்த உடனே பக்கத்தில் இருக்கிற சொல்ல நீ கிறிஸ்டினா அப்படின்வான். பட்டுன்னு உங்கள் முகத்தில் பிரசன்னத்தை பார்த்த உடனே அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா ஒருவேளை கண்டக்டரு நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு பதிலாக அப்படியே 9 ரூபா 50 பைசா போய் அந்த 10 ரூபாயை அப்படியே தீட்டி கொடுத்தாருன்னு வச்சுங்க. சோதரம் கத்தர் எனக்கு 50 பைசா கூட்டி கொடுத்தாரு பாக்கெட்டில் வச்சுக்கிறது பதிலாக திரும்பி கண்டக்டர் கூப்பிட்டு ஏங்க நான் கொடுத்தது 10 ரூபா தாங்க, 2 ரூபா டிக்கெட் போனால் மீதி 8 ரூபா தாங்க, நீங்கள் 10 ரூபாயா கொடுத்துட்டீங்க அப்படியா அவன் திரும்பி கேட்பான் நீங்கள் கிறிஸ்டினா ஏன் தெரியுமா? திருப்பி கொடுக்குற அனுபவம் அந்த மனுஷனுக்கு வரணும். அல்லேலூயா. அவன் தான் சொல்கிறார் நீங்கள் இப்போ காத்திருங்கள் அந்த பிரசன்னம். இப்போ அவர் சொல்கிறார் எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பிதாவானவர். அந்த வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அது வரும். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எங்கேருந்து வரணும்னா உன்னதத்திலிருந்து வரணும், மேலேருந்து கீழே வரணும், பரலோகத்திலிருந்து. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும்படி வரையும் எருசலேமில் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, உங்கள் சபையில் என்ன செய்யுங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, உங்கள் வேலையில் வியாபாரத்தில் என்ன செய்யுங்க, தரித்திருங்கள், அதாவது காத்திருங்கள். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இப்படி பாடுவார் பாதர், உன்னதத்தின் ஆவியின் உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கு சாட்சி நாங்களே. பெந்தோகோச பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றுமே, பெந்தோகோச பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றுமே. பாட்டு தெரியலல்ல? இந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாடல். உன்னதத்தில் இருக்கிற அந்த பலன் அப்படின்னா அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், பரலோகத்தில் இருக்கிற உன்னதமான ராஜாவுடைய அந்த ஆசீர்வாதம் பூமியில் நீ காத்திருக்கிற உண்மையில வரப்போது. அதனால நீ எருசலேமிலே காத்திரு. அல்லேலூயா. ஒன்று பிரசங்கம் பண்ண சொன்னார், போய் பார்க்குறவன்லாம் சொல்லுனார். நீ அதுக்காக வேலையே போகாத, குடும்பத்தையே பார்க்காத, புருஷன் பிள்ளை மனைவி யாரையுமே பார்க்காத போய் இதே அதெல்லாம் இல்லை. நீ பார்க்குற இடத்துல, போகிற இடத்துல, மார்க்கெட்டில், காய்கறி கடையில், கறிக்கடையில், ஆஃபீஸில், பஸ்ஸில், 2 வீலரில், மாலில், எங்கே போறியோ அங்கே பார்த்து சொல்லுங்கள், இது ஆண்டவர் யாருக்கெனவே வச்சிருக்கிறாரு தம்பி. அதான் சாட்சி. அதனால தான் அங்கே சொன்னார் பிரசங்கம் பண்ணு. 2வது சாட்சி யாரு? 3வது இந்த ஆசீர்வாதம் வரும் வரையில் காத்திருங்கள். அந்த பலன் என்ன பலன்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் இருக்குதா பாருங்க. அதற்கு பின்பு அந்த உன்னதத்தினுடைய பலன் எங்க வருதான் பாருங்க. நான் அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். இருமா என்ன சொன்னாருங்க? உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆவியை நான் ஊற்றும் போது யார் சொல்லுவாங்க? உன்னுடைய உன்னுடைய குமார்த்திக என்ன சொல்ல போறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கீழே உங்களுடைய சபையில் இருக்கிற மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்களுடைய சபையில் இருக்கிற வாலிபர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னங்க? தரிசனம் காண்பார்கள். கீழே என்ன சொல்றாரு? ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் நாட்களில் அந்த ஆவியை நான் அபிஷேகத்தில் அப்படி ஊற்றும் போது எல்லாரும் சொல்லுவான், இது என்ன பாவம் போப்பா, இந்த உலகத்துக்காகவையா வாழ்ந்தோம், எவ்வளோ பேர் இன்பம் இயேசு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே தூங்க மாட்டேன், கோயிலில் உட்காந்து சோத்திரம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஓடியா இவன் கொடுக்குற 200 ரூபாய்க்கு ஓட்டி இதுக்கு போய் ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பாவை நான் அப்படியே ஆராதிக்க போனால் பேரின்போம் தரிசனம். அல்லேலூயா. இந்த ஆராதனை உன் பிள்ளை மேலே வருதுன்னு அதான் சொல்கிறார். அதான் அங்கே என்ன சொல்கிறாருங்க? அந்த ஆராதனையில் நீ செஞ்சனா 28 போடுப்பா. என்ன சொல்கிறார்? 28 என்ன சொல்கிறாருங்க? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என்ன செய்ய போகிறேன்?
ஆவியை ஊற்றுறேன், அப்பொழுது உங்கள் குமாரர், எந்த குமாரர், நீ கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு அந்த வாலிபர் இருக்கிற வரைக்கும் உட்காந்து அவனோடு சேர்ந்து ஆராதித்து சத்தியத்தை கேட்குறியே, அந்த வாலிபர்கள், அந்த குமாரர்கள், குமார்த்திகள் தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமாக அவர்கள் மாறுவார்கள். கீழே சொல்கிறாரு, உங்களுடைய சபையில் இருக்கிற மூப்பர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரிய ஒரு வயசானவங்களாக இருக்கிறாங்களே, அவர்கள்லாம் சொப்பனங்களை, கடவுளுடைய சொப்பனங்களை காணுவார்கள். அடுத்து உங்களுடைய வாலிபர்களும் தரிசனங்கள், உலகத்துடைய அழிவு எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் காணுவார்கள். அதுக்கப்புறம் தான் 29 வரும்போது அந்த வார்த்தை பேசுகிறார். 29 என்ன சொன்னார்? ஊழியக்காரர்கள் மேலே. இப்போ ஊழியம் செய்கிறல்ல, சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறல்ல, வாலிபர் ஊழியம் செய்கிறல்ல, பெருக்கிற ஊழியம் செய்கிறல்ல, கழுவுற ஊழியம் செய்கிறல்ல, சுத்தம் பண்ணுற ஊழியம் செய்கிறல்ல, வரவங்களுக்கு சோத்திரம் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஊழியம் செய்கிறல்ல, டாய்லெட் கழுவுற ஊழியம் செய்கிறல்ல, பாய் போடுற ஊழியம் செய்கிறல்ல. அல்லேலூயா. ஊழியக்கார மேலும் ஊழியக்காரிங்க மேலும் அந்நாட்களில் என் ஆவி, என்ன ஆவி அது? உன்னதத்தில் இருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அது இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியமெல்லாம் ஒன்று மற்றதாகி போயிடும். எல்லாம் சின்ன காரியமாக தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா பெரியவர் இருக்கிறார், இந்த சின்ன காரியத்துக்கு போய் நான் ஏன் உடையா அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இப்போ 3 காரியம் சொன்னார், சொன்னதும் செய்தது. இப்போ 3 காரியத்தில் இருக்கணும் நீங்கள். என்ன? ஒன்று, பிரசங்கம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் வார்த்தை. பார்க்குறவனே ஏன்னா துர்மார்க்கமாக இருக்காரா, தெரிஞ்சவன் அறிஞ்சவனா அவனுக்கு சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை, மனம் திரும்பப்பா, ஏன்பா அநியாயம் பண்ணுறேன், சிம்பிள் வார்த்தை. அடுத்த காரியம் சொல்கிறார், பாவம் மன்னிப்பு. தம்பி ரொம்ப பாவம் செய்யாதுப்பா, பாவம் தண்டனையாக மாறிடும், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம், விட்டுருப்பா. இதுதான் பேச சொன்னார். 2வது, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சாட்சியார், நாம் யாருன்றதை மறந்துடாத, நம்ம கடவுளுடைய பிள்ளை. நீங்கள் அப்போ அவன் ஊரெல்லாம் சாட்சியாக இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் அழகாக ஆண்டவர் உங்களை படித்தா நீங்கள் சாட்சியாக இருக்கணும். எல்லா இடத்துல, வார்த்தையில், செய்கையில், நடக்கையில், பேச்சில், வேலையில், வியாபாரத்தில் சின்சியராக சாட்சியாக இருந்து பாருங்கள். கர்த்தரும் வீட்டை ஆசீர்வதிப்பார், ஒரு பிரச்சனையே கிடையாது. 3வது, காத்திருங்கள், எப்போவுமே காத்திருங்க, அவர் வருவார். திரும்ப அபிஷேகம் வரும், ஆவி வரும். அந்த உன்னதத்தில் அங்கே இருக்கிற இந்த அபிஷேகம் வந்து உன்னை அப்படியே மூடும்போது உன் குடும்பமே பரிசுத்தமான குடும்பமாய் மாறிவிடும். இப்போ ஆண்டவர் செய்தார் 2 காரியம். என்ன செய்தார்? லூக்கா 24:45 பாருங்க என்ன செஞ்சார் பாருங்க. சொன்னார், இப்போ செய்தார். என்ன செய்தார்? 45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார். என்ன சொன்னாருங்க? ஒரு காரியம் செஞ்சார். என்ன செஞ்சார்? இன்னி வரைக்கும் வேத வசனத்தை அறியாத இருக்கிறதுனால தான் நாம் எப்போ பார்த்தாலும் சட்டை போட்டு உக்காந்துக்கிறோம். இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது ஆகலை, இது ஆகலை, இது ஆகலை, இது ஆகலை, அது நடக்கலை, இது முடியல, இது உலகம் அப்படி தான், மோசமானவன், சொந்தக்காரன் மோசமான, அவன் மோசமான, இவன் மோசமானவன், அவன் அநியாயக்காரன், இவன் அநியாயக்காரன், இந்த நாடு சரியில்லை, அந்த நாடு சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, இவன். ஆண்டவர் சொல்றார், அதாவது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். உன் மனது திறந்துடுச்சுன்னா எல்லாம் இயேசுனுடைய கரத்தில் இருக்கிறது நீ அறிஞ்சிக்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 14வது வசனம். முடிக்கிற நேரம் இன்னொரு 5 நிமிஷம் தான், சீக்கிரம். 16 14வது வசனம். கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தாரா? மனமும் இருதயம் ரெண்டும் ஒன்று தான், பக்கத்தில் தான் இருக்கு. அங்கே மனதை திறந்தார், இங்கே இருதயத்தை திறந்தார். பிரியமானவர்களே, நீ ஜெபம் பண்ணு, என் இருதயத்தை தர ஆண்டவரே, என் மனசை தர ஆண்டவரே, உன்னுடைய அற்புதங்களை பார்க்கணும், அதிசயங்களை பார்க்கணும்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா அது திறக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் முதல்ல செஞ்சார். செய்யறதுக்கு கேளுங்க. நீ உன் கண்ணை மூடிக்கிட்டு மனசு கட்டி அப்படியே டைட்டாக்கிட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டேறாரு, ஒன்று, அதெல்லாம் இல்லை. உன் பக்கத்திலே தான் இருக்குது எல்லாமே. உன் பக்கத்திலே இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக, தேவன் உனக்கு கிருபை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தை திறக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி செய்ய மாட்டேன்றோம். 2வது
அவர் செய்தது. லூக்கா 24:50 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:50 வசனம் ஒரு வார்த்தை சொன்னார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணாரா? ஆசீர்வதிச்சார். நல்ல கவனிங்க. போய் ஆசீர்வாதம் பண்ணார். அழைச்சிட்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அவர் செய்தது என்னன்னா, இப்போ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கடைசி ஆசீர்வாதம். இப்போது ஆவியானவர் அபிஷேகம் மாதிரி வந்துடுவார். இப்போ ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இங்கே மேலே சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும்போது இங்கே கீழே வராரு. அவர் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசியில் அந்த வார்த்தை சொல்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோடும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து என்ன செய்தார்கள்? துதித்து கொண்டு இருந்தார்கள். அப்போ நம்ம ஆண்டவர் துதிக்க கிருபை செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ என்ன சொல்கிறாரு? இது பரமேறுதலும் கடைசி ஆசீர்வாதம். சில நேரத்தில் நம்ம விட்டு போகும்போது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் அது நம்ம நிறைய பேர் அதை இழந்துருவோம். நம்ம அது சரியில்லைன்றோம். நேற்று வரைக்கும் ஒழுங்காக வந்திருப்போம். ஆசீர்வாதம் வர நேரத்துக்கு வராது போயிடும். ஆமாம், ஒரு முறை நான் அந்தமானில் இருக்கும்போது சொல்கிறேன், 10 பேருக்கு அந்த ஊருக்கு ஒருத்தர் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு மரத்தடியில் நின்று பேசினே இருக்கிறாங்க. ஊழியம் நல்லா இருந்தது, 10 நாள் நல்லா செஞ்சிங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மனமும் வந்து எல்லாருக்கும் ஒரு காணி கொடுக்குறாரு. எனக்கு அப்போ தான் ரொம்ப அவசரமாக எனக்கு பாத்ரூம் வந்துடுச்சு, யூரின். நான் தாங்க முடியல. நான் பாத்ரூம் தேடின்னு போயின்னுக்கிறேன். நான் உள்ளே போயிட்டேன். நான் திரும்பி வரதுக்குள்ளே எல்லார் கையில் ஆளுக்கு ஒரு 100 ரூபா ஒரு தாள் ஒவ்வொன்றும் வச்சுக்கிறேன். என்னடான்னு கேட்டால், வந்தார், அவர் கூத்துட்டு போனார், உனக்கு அவர் போயிட்டார், எனக்கு வரல. சில நேரத்தில் ஆசீர்வாதம் வர நேரத்தில் நாமே ஒதுக்கி விட்டு போயிடும். நான் சொன்னேன், அவர் எனக்கு கொடுக்கலனா பரவாயில்ல, இந்த ஊரில் 10 நாளில் நமக்கு சோறு போட்டு காத்த அவருக்கு நான் காணி கொடுக்குறேன், நான் ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு உங்கள் ஊழியம் சிறப்பாக இருப்பதாகன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். நல்ல கவனிங்க. சில ஆசீர்வாதம் வரும்போது நாம் அல்ல தட்டிடுவோம். சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரத்தில் நாம் ஒதுக்கிடுவோம். சில ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில் நாம் தூக்கி எறிஞ்சிடுவோம். சில நேரத்தில் ஆசீர்வாதம் வரும்போது கடவுளே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். அது முடிஞ்ச பேருக்கு அடுத்த ஆசீர்வாதம். நல்ல கவனி. இந்த இடத்துல சொல்ல கடைசி அவரை கொண்டு போய் அவரை உட்கார்ந்து மலையில் நிற்க வச்சு அவரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, பரமேறுதலும் கடைசி ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விடாத. 3 காரியம் சொன்னார். பிரசங்கம் பண்ணு, பார்க்குறவனுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லு. 2வது சாட்சியாரு. 3வது காத்திரு. எப்போ வருவார்,